ஒவ்வொரு வருஷமும் குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற வெப்சைட் உலகத்தோட வலிமையான இராணுவங்களுடைய தரவரிசை பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வகையில் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி 2025ஓட வலிமையான இராணுவங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க குளோபல் ஃபயர் பவர். போன வருஷம் மட்டும் உலகத்தில் கிட்டத்தட்ட 60 ஆர்ம்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. டாக்குமெண்டட் ஹிஸ்டரியில் ஒரு வருஷத்தில் இவ்வளவு கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்திருக்கிறது இதுதான் முதல் தடவை. இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்யா உக்ரைன் போர்னு 2 பெரிய போர்கள் 2024 நடந்தது. இது மட்டும் இல்லாமல் நார்த் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஏஷியா உள்ளிட்ட இடங்கள்ல நிறைய சின்ன சின்ன மோதல்கள் நடந்திருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உலகத்துல இவ்வளவு கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்திருக்கிற இந்த நேரத்துல 2025க்கான குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை யாரு பிடிச்சிருக்கா? இந்த லிஸ்ட்ல இந்தியா எந்த இடத்துல இருக்கு? நம்மளுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் சைனாவும் இந்த லிஸ்ட்ல எந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். 2025க்கான உலகத்தோட வலிமையான இராணுவங்களுடைய தரவரிசை பட்டியலில் இந்த வருஷமும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற நாடு USA. 2025 மட்டும் இல்லாமல் குளோபல் ஃபயர் பவர் இந்த ரேங்க் பட்டியலை வெளியிட ஆரம்பித்த காலத்திலிருந்தே USA தான் முதல் இடத்துல இருக்காங்க. USA முதல் இடத்துல இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா உலகத்தோட அன்டிஸ்பியூட்டட் சூப்பர் பவர் USA தான். பொருளாதாரத்தில் ஆரம்பித்து இராணுவ தொழில்நுட்பம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. US மிலிட்ரியோட ப்ரெசன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது. சின்னது பெருசுன்னு US மிலிட்ரி பேசஸ் 80க்கும் அதிகமான நாடுகளில் இருக்குது. US நேவியோட கப்பல்களும் உலகம் ஃபுல்லாக இருக்குது. USAவோட பவர் ப்ரொஜெக்ஷனுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அதாவது விமானம் தாங்கி கப்பல்கள். உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் US கிட்ட தான் இருக்குது. USA கிட்ட 11 ஆக்டிவ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை ஆப்ரேட் பண்ணுற திறமை உள்ள USAவோட இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே நியூக்ளியர் பவர். இது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே 1,00,000 டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள். உலகத்தோட மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸும் USோடது தான். மிலிட்ரி டெக்னாலஜிஸ்லையும் US தான் உலகத்தோட முன்னோடியாக இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரிக்கு தேவை ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பட்ஜெட். டிஃபென்ஸ் பட்ஜெட்லையும் US தான் முன்னோடியாக இருக்காங்க. USோட டிஃபென்ஸ் பட்ஜெட் $895 பில்லியன். சரியான அளவுக்கு ஆள்பலம், அதிகமான பட்ஜெட், உலகம் ஃபுல்லாக பவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்கள், அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ்னு எல்லாமே இருக்கிறதுனால USA தொடர்ந்து முதல் இடத்துலையே இருக்காங்க. 2025 குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரஷ்யா. 2024 ரஷ்யா 2வது இடத்தை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு பலரும் நினைச்சாங்க. ஆனால் 2024 2வது இடத்தை பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்த 2025 தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஒரு பக்கம் யுக்ரைனோட போர் நடத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் நூற்றுக்கணக்கான சாங்ஷன்ஸை சமாளிச்சுக்கிட்டு கம்பீரமாக நிற்கிற ரஷ்யா தான் உலகத்தோட மிகப்பெரிய அணு ஆயுத சக்தி கொண்ட நாடு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட வலிமையான ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸை பேக் பண்ண போதுமான டிஃபென்ஸ் பட்ஜெட்டும் ரஷ்யா கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி டெக்னாலஜிலையும் ரஷ்யா முன்னோடியாக இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ரஷ்யாவை இன்னமும் உலகத்தோட 2வது ஸ்ட்ராங்கான மிலிட்ரி பவராக வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய நட்பு நாடுகளான ஈரான், சைனா, நார்த் கொரியா ஆகிய நாடுகளுடைய ஆதரவும் ரஷ்யாவுக்கு வலிமை சேர்த்திருக்கிறதா இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னதான் ரஷ்யா 2வது இடத்துல இருந்தாலும் ரஷ்யாவுடைய இமேஜ் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட இமேஜ் நாளுக்கு நாள் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா யுக்ரைன் போர். இந்த போர் ஆரம்பிச்சப்போ சில நாட்கள்லேயே ரஷ்யா இந்த போரில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பலரும் கணிச்சாங்க. ஆனால் இந்த போர் இப்போ வருஷ கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு. பலரும் எதிர்பார்த்தபடி இந்த போரில் ரஷ்யா பெர்ஃபார்ம் பண்ணாதது ரஷ்யாவுடைய இமேஜ் குறையிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. 2025ஓட குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சைனா. 2025 ரஷ்யாவும் சைனாவும் ஒரே குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ஸ்கோரை தான் எடுத்திருக்காங்க. ஒரு காலத்தில் ஆயுத தொழில்நுட்பங்களுக்கு ரஷ்யாவை நம்பிக்கிட்டு இருந்த சைனா அடுத்த வருஷம் குளோபல் மிலிட்ரி பவருக்கான ரேங்கிங்கில் ரஷ்யாவை ஓவர்டேக் பண்ணி 2வது இடத்தை பிடிச்சிருவாங்கன்னு கணிக்கப்படுது. அவங்களுடைய டிஃபென்ஸ்லையும் டெவலப்மெண்ட்லையும் பல வருஷமாகவே சைனா அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் இப்போ சைனாவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ராணுவ தொழில்நுட்பங்களுக்கு வெளிநாடுகளை நம்பிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க சைனா. USAவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்கிறது சைனாவுக்கு தான். அதிக அளவில் டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்களுடைய மிலிட்ரியை மாடர்னைஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதிக அளவில் போர் விமானங்களையும், போர் கப்பல்களையும், மற்ற ராணுவ தளவாடங்களையும் அவங்களுடைய ராணுவத்தில் தொடர்ந்து இணைச்சிக்கிட்டே இருக்காங்க சைனா. இன்னும் சொல்ல போனால் உலகத்தோட மிகப்பெரிய நேவி சைனாவோடது தான். அதாவது சீன கடற்படைகிட்ட தான் அதிக எண்ணிக்கையிலான போர் கப்பல்கள் இருக்குது. கடற்படைகிட்ட இருக்கிற கப்பல்களுடைய எண்ணிக்கையில் வேணா சைனா முதலிடத்தில் இருக்கலாம். ஆனால் உலகத்தோட வலிமையான கடற்படை இருக்கிறது US கிட்ட தான். சைனா கிட்ட 2 ஆக்டிவ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ட்ரையல்ஸில் இருக்குது. சைனா கிட்ட உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட J-20, J-35 ஆகிய 2 5th ஜென்ரேஷன் போர் விமானங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 6th ஜென்ரேஷன் போர் விமானத்துடைய ப்ரோட்டோடைப்பை சைனா சமீபத்தில் சோதிச்சு பார்த்ததாகவும் சொல்லப்படுது. சைனா எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட் உள்ள ஒரு நாடு. அவங்களோட எல்லைகளை விரிவுபடுத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற சைனா USA மாதிரியே உலகம் ஃபுல்லாக மிலிட்ரி பேசஸ் அமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் மிலிட்ரி பேசஸை அமைச்சும் இருக்காங்க. சைனாவுடைய இந்த ஃபாரின் மிலிட்ரி பேசஸ் சைனாவுடைய இமேஜை பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தி இருக்கு. ஃபாரின் மிலிட்ரி பேஸ் அமைக்கிறதுல USA அளவுக்கு சைனாவால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா US ஃபாரின் மிலிட்ரி பேஸ் அமைச்ச காலத்தில் US தான் உலகத்தோட சூப்பர் பவர். அவங்கள கட்டுப்படுத்த யாருமே இல்லை.
ஆனால் சைனா ஃபாரின்ல மிலிட்ரி பேஸ் அமைக்கிற இந்த காலகட்டத்தில் சைனாவை கட்டுப்படுத்த சைனாவை விட வலிமையான யூஎஸ்ஏ இருக்காங்க. யூஎஸ்ஏவை மீறி ஃபாரின் பேஸஸ் அமைக்கிறது சைனாவுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய எக்கானமியும் இப்போ சில வருஷங்களாக பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால யூஎஸ் அளவுக்கு எஃபிஷியன்டான ஃபாரின் மிலிட்ரி பேஸஸை சைனாவால் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. 2025 குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய இந்தியா. இந்த தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து பல வருஷமாகவே இந்தியா 4வது இடத்துல தான் இருக்காங்க. அந்த வகையில் 2025 அந்த இடத்த இந்தியா தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. போதுமான அளவுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட், சரியான நேரத்தில் நடக்கிற மிலிட்ரி மாடர்னைசேஷன், எஃபிஷியன்டான மேன் பவர், இது எல்லாம் தான் இந்தியாவை 4வது இடத்தை பிடிக்க வச்சிருக்கு. ஆயுத தொழில்நுட்பங்களுக்கு வெளிநாடுகளை நம்பிட்டு இருந்த காலம் போய் உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆயுத இறக்குமதியையும் பெரிய அளவில் குறைச்சிருக்கோம். 2024 இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு ரொம்பவே நல்ல வருஷமாக தான் இருந்திருக்கு. 2024 இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 2வது நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைனான INS அரிகாத் சர்வீஸ் லைனஞ்சு இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடை வலுப்படுத்தியிருக்கு. ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் மிசைல் டெக்னாலஜியான MIRV கேபபிலிட்டியை நம்ம 2024 அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையையும் நம்ம 2024 சோதிச்சிருக்கோம். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டும் இப்போ கணிசமாக உயர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் உலக அளவில் இந்தியாவுடைய இமேஜை உயர்த்தி இருக்கு. 2025 குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சவுத் கொரியா. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்கிற நாடுகளில் இந்த சவுத் கொரியா தான் ரொம்பவே யூனிக்கான நாடு. இந்த லிஸ்ட்டில் முதல் 4 இடங்களை பிடிச்சிருக்கிற USA, ரஷ்யா, சைனா, இந்தியா எல்லாமே பெரிய நாடுகள். இந்த எல்லா நாடுகள்கிட்டையுமே அணு ஆயுத சக்தி இருக்கு. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற சவுத் கொரியா ரொம்பவே சின்ன நாடு. சவுத் கொரியா கிட்ட அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் இவங்க இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சு பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. சவுத் கொரியாவோட அண்டை நாடான நார்த் கொரியா அணு ஆயுத சக்தி உள்ள ஒரு நாடு. சரியான நேரம் வரப்போ சவுத் கொரியாவை தாக்க நார்த் கொரியா காத்துக்கிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. நார்த் கொரியா கிட்ட இருந்து அவங்கள தற்காத்துக்க டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் அப் டு டேட்டா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சவுத் கொரியா அவங்களுடைய மிலிட்ரியையும் எப்போதுமே ஹை அலர்ட்ல வச்சிருக்காங்க. இதனால தான் UK, பிரான்ஸை எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு 5வது இடத்த சவுத் கொரியா பிடிச்சிருக்காங்கன்னு நம்பப்படுது. 2025 குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 6வது இடத்த UK பிடிச்சிருக்காங்க. 7வது இடத்த பிரான்ஸ் பிடிச்சிருக்காங்க. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜப்பான். 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டர்க்கி. 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது இட்டாலி. 2025 குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பல வருஷமா டாப் 10ல் தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டு இருந்த பாகிஸ்தான் இந்த வருஷம் டாப் 10ல் இடம் பெறல. இந்த வருஷத்துக்கான குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் பாகிஸ்தான் பிடிச்சிருக்கிற இடம் 12. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அவங்களுடைய பெரிய இராணுவமும் சைனாவோட அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும். மிலிட்ரி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சைனாவை தான் நம்பியிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் எதுவும் இல்லை. அதனால அவங்களுடைய பெரும்பாலான ஆயுதங்களை வெளிநாடுகள், அதுலேயும் குறிப்பாக சைனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க பாகிஸ்தான். சைனா மேலே இருக்கிற அளவுக்கு அதிகமான டிபெண்டன்சி பாகிஸ்தானுடைய இமேஜை குறைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் கூட ஏற்பட்டு இருக்கிற மோதல்களும், இந்த மோதல்களை திறம்பட எதிர்கொள்ள தவறுனதும் பாகிஸ்தானுடைய இமேஜுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வருஷத்தோட உலகின் வலிமையான இராணுவங்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியன் ஆர்மியோட ராம்போ அப்படின்னு அழைக்கப்படுற மேஜர் சுதீர் குமார் வாலியா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.